நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:56. யுகே மீதான அணு ஆயுத தாக்குதல்களின் சாத்தியப்பாடுகள் குறித்து தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அரசாங்கம், உயர் அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தினர், ஏர்போர்ஸ் என்று எல்லோருமே இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அணு ஆயுத தாக்குதல்களுக்கான சாத்தியக்கூறு இருப்பதாக. ஏன்னா ரஷ்யா இந்த போரை நிறுத்துமா இல்லையா என்பது தொடர்பான முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் போரை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை தடுப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது, யூகேயும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அணு ஆயுத போர் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அணு ஆயுதத்தை ஒரு நாட்டின் மீது போடுவது என்பது இப்பொழுது மிக சங்கடமான ஒரு விஷயம், பிரச்சனையான ஒரு விஷயம். ஏனெனில் எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை அழித்து விடும். ஆகவே எல்லா நாடுகளும் அழியக்கூடிய ஆபத்துகள் இருக்கின்றன. இன்றைய செய்தி, இந்த யூகேயிலே வீடுகளில் அணு ஆயுத தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே வீடுகளில் 5 பொருட்களை இப்பொழுதே சேமித்து வையுங்கள், உங்களுடைய மேசைகளில் வையுங்கள் என்றெல்லாம் அச்சப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. 5 பொருட்களை இப்பொழுதே சேமித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் குடும்பங்கள். அணு ஆயுத தாக்குதல் ஏற்பட்டால் 5 அத்தியாவசிய பொருட்களை வாங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று யூகேயில் தற்பொழுது எல்லா இடங்களிலும் பத்திரிகைகள், டிவிக்கள் எல்லாத்திலும் செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அணுவெடிப்பின் பொழுது எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது என்பது குறித்த உள்ளடக்கத்தை சர்வதேச கதிரியக்க பாதுகாப்பு ஆணையம், ICRP என்று அவர்களுக்கு சொல்வார்கள், அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். தாக்குதலுக்கு முன் பின் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் உங்கள் வீடுகளில், பணியிடங்களில், பள்ளிக்கூடங்களில், பயணத்தில், எல்லா இடங்கள்லையும் இதை வைக்க சொல்கின்றார்கள். எப்படி தாக்குதலுக்கு முன்னும் பின்னும் என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் குண்டை போட்டு அழிக்கிறீர்கள், மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களோட பயணத்துல சாத்தியமான தங்குமிடங்களை அடையாளம் காண வேண்டும். அடையாளம் காணட்டுமா? எப்படி நாங்கள் அடையாளம் காண, குகைகளுக்குள்ள போய் உட்கார்வதா என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. ICRP இவ்வாறு அச்சுறுத்துகிறது. உங்கள் வீட்டில் ஒரு அடித்தளம் இருந்தால் அந்த அந்த அடித்தளத்துக்குள்ள போங்க. அடித்தளம் இல்லாதாக்கள் என்ன செய்யும்? 5 பொருட்களை வாங்கி அந்த அடித்தளங்களில் அங்கே சேமித்து வைப்பது உயிர் வாழ உதவும். முதலில் ஒரு உயிர் வாழும் கருவி, ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் சிலிண்டர். இதில் கூடுதல் பேட்டரிகள் கொண்ட டோர்ச் லைட் உண்டு, பவர் பேங்குகள், பேட்டரியால் இயங்குகின்ற AM ரேடியோ, ஏன்னா அதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா FM ரேடியோ கீழே அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யாத என்ற காரணத்தினால அவர்கள் ஒரு விசில், ஒரு தூசி முகமூடி, பிளாஸ்டிக் தாள், கத்தரிக்கோல், டேப், தும்புக்கட்டைகள், குப்பை தொட்டி பைகள், பிளாஸ்டிக் பைகள், ஒரு இடுக்கி, ஒரு குரடு மாறி, ஒரு கேன் ஓப்பனர் மற்றும் உள்ளூர் வரைபடங்களை நீங்கள் கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல வைங்கன்னா பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? ஏன் இவ்வாறு இவர்கள் அச்சப்படுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னும் சொல்கின்றார்கள், காயங்கள் மற்றும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க அத்தியாவசிய கருவிகள் மற்றும் மருந்துகளோடு கூடிய முதலுதவி பெட்டி, தேவையான தினசரி மருந்துகள், ஒவ்வொரு நாளும் குடிப்பார்கள் தானே, பிரஷருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, டயபெட்டிஸ் மருந்துகளை சேகரிக்க வைக்கட்டுமா. மற்றும் ஒரு தேவை குடிநீர், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி, மற்றும் சுகாதாரம், கிருமி நீக்கம் செய்வதற்கான மருந்து. அந்த ஓகே, அது தெரிந்தன உங்களுக்கு. நீங்க கோவிட் நேரத்துல நீங்கள் பாவித்திருப்பீர்கள், கைது புறவாக்குறதுக்கான மருந்து, பேரை உடனடியாக எனக்கு வரதில்லை. 1 வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். செல்ல பிராணிகளுக்கு கூடுதல் தண்ணி, அதேபோல நாயையும் கொண்டு போக சொல்றாங்க. செல்ல பிராணிக்கான சாப்பாடு, காலணிகள், குடும்ப ஆவணங்கள் மற்றும் ஸ்லீப்பிங் பெட்டுகள், அந்த காத்து உதிர பைகள், போர்வைகள், தீயணைக்கும் கருவி, காகிதம் மற்றும் பென்சில், புத்தகங்கள், இவர்களை கொண்டு போகட்டாம். அதோட அந்த
நீண்ட கால உணவும் அந்த ஒரு கிட்ல இருக்கணும். இது எல்லாத்தையும் வையுங்கோ. இப்ப அணுகுண்டு போற நேரத்தில் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போங்கோ என்று குறிப்பிடுகின்றார்கள். இவர்கள் என்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வருகின்றார்கள் என்றால், ரஷ்யா மீதான அச்சம், ரஷ்யா மீதான பயத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். அதோடு அதிர்ச்சி மற்றும் காயங்கள், தலையில் காயங்கள், இரத்தப்போக்கு இதுகளுக்கான மருந்துகள், முதலுதவி திறன்களையும் கற்றுக்கொள்ளவும் என்று ஐசிஆர்பி சொல்கிறது. இப்ப அணுவெடிப்பு அணுகுண்டு போட்டால் அல்லது அணுவெடிப்பு ஏற்பட்டால் உங்கள் செயல்கள் குறித்து உங்கள் குடும்பத்தினர் மற்ற நண்பர்களோடு இதை பற்றி அடிக்கடி பேசுங்கோ என்று சொல்கிறது. அப்ப இந்த மக்களை இவர்கள் மூளை செலவை செய்கின்றார்கள். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அணுகுண்டு போட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் குடும்பம் நண்பர்களோடு உரையாடட்டுமா. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த அவசர கால பை இருக்குதானே, அது எங்க இருக்கிறது, எங்கு தங்க வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கட்டும். அவை நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தொகை மையங்களில் அணுகுண்டு தாக்குதலுக்கான சரியான எங்கெங்கெல்லாம் குண்டு வெடிக்கும், எங்கெல்லாம் குண்டு போடுவார்கள் என்கின்ற ஒரு ஒரு வரைபடத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்களாம் அரசாங்கம். அதை எடுத்துக்கொள்ளட்டாம். இந்த வரைபடத்துல கிட்டத்தட்ட அழிக்கப்படும் நகரங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஷெஃபீல்ட் அழிக்கப்படும், மான்செஸ்டர், பர்மிங்ஹாம், லிவர்பூல், லண்டனின் பெரும்பகுதி, கார்டிஃப், நியூ காசல், எடின்பரோ, கிளாஸ்கோ, போர்ட்ஸ்மவுத், பிளைமவுத், ஸ்வான்சி, இது எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று அவர்கள் முழு யூகேயும் அழிக்கப்பட்டு விடும் என்று ஒரேடியா சொல்றதுதானே. ஏன் இவ்வாறு தெரிவிக்கின்றார்கள், ஏன் இவ்வாறு மக்களை அச்சப்படுத்துகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது ஒரு பதற்றமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும் பகுதிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். செயின்ட் டேவிட், செயினாசா, ட்ரூரோ, மெட்லாக், பெக்வெல், செஸ்டர், ஓசெஸ்டர், கேண்டபரி. இந்த கேண்டபரியை தவிர மற்ற இடங்கள் நான் இன்றைக்கு தான் பாக்குறேன். இப்ப எல்லா இடங்களும் யூகேல தெரிய வேணும் என்று இல்லை தானே. கேண்டபரி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா மற்ற இடங்கள் இப்படிதான் பாக்குறேன். அந்த இடங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அப்ப எல்லாரும் அங்க போயிருக்கிறார். அதெல்லாம் மலை பிரதேசங்கள். அந்த இடங்கள்ல போட மாட்டார்கள், நகரப்புறங்கள்ல தான் இவர்கள் போடுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இங்கிலாந்து அரசாங்கம் அதன் அணுசக்தி தடுப்பு அத்தகைய பேரழிவை தவிர்க்கும் என்று வலியுறுத்துகிறது. எப்படி தவிர்க்கும்? போட்டா பிறகு எப்படி தவிர்க்கிறது? காற்றே மாசுபாடு அடைந்திடும், காற்றே நஞ்சாகிவிடும். தேசிய பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை முறைக்கு மிகவும் தீவிரமான அச்சுறுத்தல்களை தடுக்க நமது மற்றும் நமது நேட்டோ நட்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுவதற்காக இங்கிலாந்தின் சுயாதீன அணுசக்தி தடுப்பு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. இப்ப நேட்டோவை இது என்னன்னா, இப்ப நேட்டோல இருந்து அமெரிக்கா விலகி விட்டுதுன்னா எல்லாம் பெரிய பிரச்சனையாயிடும். ஆகவே இவர்கள் இப்படி ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுகிறார்களா அல்லது உண்மையில இவ்வாறான பிரச்சனை இருக்கிறதான்னு மக்களை இன்று முழுக்க பதட்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களின் அளவு பன்முகத்தன்மை மற்றும் சிக்கலான விஷயமாக அதிகரித்து வருகிறது என்று சொல்கின்றார்கள். மிகவும் தீவிரமான ஆக்கிரமிப்பு செயல்களை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே எப்பொழுதும் இந்த நீர்மூழ்கி கப்பல், பாலிஸ்டிக் ஏவுகணை இதர்களை வைத்திருக்கின்றார்களாம். அதனால மக்களுக்கு பாதுகாப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இவ்வாறு இவர்கள் தொடர்ச்சியாக ரஷ்யா யுக்ரைன் மீது அணுகுண்டு வீசிவிடும் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் பல பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப மக்கள் தங்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று செய்திகளில் இப்பொழுது 5 பொருட்களை சேமித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பதட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பது உண்மையில் ஆயுத படைகளுக்கும் நேட்டோவுக்கும் தான் தெரியும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.